அனைவருக்கும் வணக்கம். குறிஞ்சி திணை சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் 5லேருந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசன் 11ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகத்தில் இருக்குது. இந்த லெசன்லேருந்து 20 கேள்விகள் எடுத்திருக்கோம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இதிலிருந்து 10 கேள்விகள் எடுத்திருக்கோம். அடுத்து பாலிட்டி தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு இந்த 2 லெசன்ஸும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இதிலிருந்து 20 கேள்விகள் எடுத்திருக்கோம். அடுத்து யூனிட் 6க்கு தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இதிலிருந்து 20 கேள்விகள் எடுத்திருக்கோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிடிபி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் 20 கேள்விகள் எடுத்திருக்கோம். யூனிட் 6லேருந்து 5 கொஷின்ஸு, அடுத்து பாலிட்டியிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் 5 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ டெஸ்ட் பார்க்கலாம். கேள்வி 1, இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதாரம். கேள்வி 2, கூற்று. கூற்று 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டாகும். காரணம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி 3, திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை யாரை சேரும். திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை யாரை சேரும். ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. கேள்வி 4, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் டேஷ் நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் டேஷ் நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ஆப்ஷன் சி ரூபாயின் பிரச்சினைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும். கேள்வி 5, ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது டேஷ் பத்திரிகையில் பணியாற்றினார். ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது டேஷ் பத்திரிகையில் பணியாற்றினார். ஆப்ஷன் சி யங் இந்தியா. கேள்வி 6, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. 1 எழுத்தறிவு விகிதம் 1951ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 18.3% இருந்தது. 2 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 64.8% இருந்தது. 3வது பீகார் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. இதில் சரியானது எது தவறுன்னு கேட்டு பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. இது 2011 கணக்கெடுப்பின்படி 74.04% இருந்துச்சு எழுத்தறிவு விகிதம். இந்த 64.8% எழுத்தறிவு விகிதம் 2001 கணக்கெடுப்பின்படி. கேள்வி 7, 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் டேஷ் மில்லியன் ஹெக்டேர் ஆகும். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் டேஷ் மில்லியன் ஹெக்டேர் ஆகும். ஆப்ஷன் பி 69.09 மில்லியன். கேள்வி 8, பொருளாதார ஆய்வறிக்கைகளின்படி 2014-15ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் என நிர்ணயித்திருந்தது. பொருளாதார ஆய்வறிக்கைகளின்படி 2014-15ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் என நிர்ணயித்திருந்தது. ஆப்ஷன் சி 8%. கேள்வி 9, சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாதுவாகும். 2 மைக்கா ஒரு வெப்பத்தை கடத்தும் கனிமமாகும். 3 ஒடிசாவின் நியூபடா, ஆந்திராவின் நாராயணபேட், கர்நாடகாவின் ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள் ஆகும். இதில் ஆப்ஷன் பி 2வது தவறு. கேள்வி 10, தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார். தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார். ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு.
கேள்வி 11. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி. ஆப்ஷன் சி 382. கேள்வி 12. புதுப்பிக்க இயலாத வளங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அப்போது புதுப்பிக்க இயலாத வளம் கடல் வளங்கள். ஆப்ஷன் சி. மாற்றி சொல்லிட்டேன். புதுப்பிக்கக்கூடிய வளம் கடல் வளம். இந்த மூன்றுமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். கடல் வளம் புதுப்பிக்க இயலும் வளங்களில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 13. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது. ஆப்ஷன் ஏ மைக்கா. கேள்வி 14. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1950. கேள்வி 15. பொது செலவை எதற்கெல்லாம் செலவிடலாம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பொது செலவை எதற்கெல்லாம் செலவிடலாம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி மூன்றும், அதாவது பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள். கேள்வி 16. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார்? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி காந்தியடிகள். கேள்வி 17. முழு வேலைவாய்ப்பு பொருளாதாரமும் முன்னேற்றமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி VKRV ராவ். கேள்வி 18. இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ பொருளாதார சமநிலை இன்மை. கேள்வி 19. இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர்? இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர்? ஆப்ஷன் பி 60% மக்கள். கேள்வி 20. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. காரணம் உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று காரணம் சரி. கேள்வி 21. தவறானதை தேர்ந்தெடு. 1 சிந்துவெளி நாகரிக மக்களின் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. 2 சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. 3 பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையவையாக இருந்தன. 4 கூரைகள் கூம்பு வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. தவறானது ஆப்ஷன் டி 4 தவறானது. கேள்வி 22. சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த பகுதி கோட்டை எனப்பட்டது? சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த பகுதி கோட்டை எனப்பட்டது? ஆப்ஷன் பி மேற்கு பகுதி. மேற்கு பகுதி. கேள்வி 23. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? ஆப்ஷன் பி முதிர்ச்சியடைந்த ஹரப்பா. கேள்வி 24. மொஹஞ்சதாராவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. மொஹஞ்சதாராவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. ஆப்ஷன் டி வெண்கலம். கேள்வி 25. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1924.
கேள்வி 26. எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 17.04 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ லோத்தல். கேள்வி 27. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது. ஆப்ஷன் பி கார்னீலியன். கேள்வி 28. பொருந்தாததை தேர்ந்தெடு. 1 சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை பற்றி அறிந்திருந்தனர். 2 மட்பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். 3 மட்பாண்டங்கள் வெயிலில் காய வைக்கப்பட்டன. 4 மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்திருந்தனர். இதில் ஆப்ஷன் சி மட்பாண்டங்கள் தீயிலிட்டு காய வைக்கப்பட்டன. கேள்வி 29. சரியான இணையை தேர்ந்தெடு. 1 உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். 2 பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது மெசபடோமியா நாகரிகம். இதில் 1 சரி 2 தவறு. கேள்வி 30. பொறுத்துக. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் காக்ரான் நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 31. மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? ஆப்ஷன் சி புதுக்கோட்டை விராலிமலை. கேள்வி 32. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ குடியாத்தம். கேள்வி 33. இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. ஆப்ஷன் ஏ. கேள்வி 35. தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் பி ஆனந்த மடம். கேள்வி 36. பொறுத்துக. ஆலமரம் 1950. புலி 1973. யானை 2010. கங்கை 2008. ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. ஆலமரம் 1950, புலி 1973, யானை 2010, கங்கை ஆறு 2008. கேள்வி 37. சர்வதேச அகிம்சை நாள் எது? சர்வதேச அகிம்சை நாள் எது? ஆப்ஷன் டி அக்டோபர் 2. கேள்வி 38. அரசமைப்பு சட்ட நாள் எது? அரசமைப்பு சட்ட நாள் எது? ஆப்ஷன் பி நவம்பர் 26. கேள்வி 39. தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட நாள். தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட நாள். ஆப்ஷன் டி 1911. ஆப்ஷன் டி 1911 டிசம்பர் 27. கேள்வி 40. எந்த ஆண்டிலிருந்து சர்வதேச அகிம்சை நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது? எந்த ஆண்டிலிருந்து சர்வதேச அகிம்சை நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது? ஆப்ஷன் சி 2007. கேள்வி 41. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள். ஆப்ஷன் ஏ 1947 ஆகஸ்ட் 15.
கேள்வி 42. எத்தனை உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? எத்தனை உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 389. கேள்வி 43. அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க ஆகிய நாட்கள். அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க ஆகிய நாட்கள். ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். கேள்வி 44. அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் என்பதை குறிப்பது. அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் என்பதை குறிப்பது. ஆப்ஷன் சி இறையாண்மை. கேள்வி 45. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. என் கோபாலசாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, கே.எம். முன்ஷி இவங்க எல்லாமே வரைவு குழுவின் உறுப்பினர்கள். கேள்வி 46. நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? ஆப்ஷன் சி 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். கேள்வி 47. வழிகாட்டு நெறிமுறை என்பது டேஷ். வழிகாட்டு நெறிமுறை என்பது டேஷ். ஆப்ஷன் சி கட்டாயமாக நடைமுறைப்படுத்த தேவையில்லை. கேள்வி 48. அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது டேஷ். அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது டேஷ். ஆப்ஷன் சி அடிப்படை கடமை. கேள்வி 49. அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் டேஷ். அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் டேஷ். ஆப்ஷன் பி ஏப்ரல் 1. கேள்வி 50. சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பி.என். ராவ். கேள்வி 51. தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் ஊர்கள். தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் ஊர்கள். ஆப்ஷன் டி அனைத்தும். மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், ஜம்பை, மதுரை. கேள்வி 52. தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் வரையறுப்பவை எவை? தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் வரையறுப்பவை எவை? ஆப்ஷன் பி தமிழ் இலக்கணம். கேள்வி 53. புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு. புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2006. கேள்வி 54. தவறான இணை எது? இந்திய புதையல் சட்டம் ஆண்டு 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் ஆண்டு 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆண்டு 1958. இதில் தவறானது எதுவும் இல்லை. கேள்வி 55. பாண்டிய காவாடகா என்று பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிட்டவர் யார்? பாண்டிய காவாடகா என்று பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கௌடில்யர். கேள்வி 56. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ற நூலில் எந்த அரசர்கள் குறித்து குறிப்புகள் உள்ளன? எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ற நூலில் எந்த அரசர்கள் குறித்து குறிப்புகள் உள்ளன? ஆப்ஷன் சி சேரர், பாண்டியர். கேள்வி 57. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து டேஷ் பருவ காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடையலாம் என்று பிளினி கூறியுள்ளார். வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து டேஷ் பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடையலாம் என்று பிளினி கூறியுள்ளார். ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. கேள்வி 58.
வியன்னா பாப்பிரஸில் எங்கு நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது? வியன்னா பாப்பிரஸில் எங்கு நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது? ஆப்ஷன் பி முசிறி. கேள்வி 59. சங்க காலத்திற்கான அடித்தளம் டேஷ் காலத்தில் வேர் கொண்டது? சங்க காலத்திற்கான அடித்தளம் டேஷ் காலத்தில் வேர் கொண்டது? ஆப்ஷன் சி இரும்பு. கேள்வி 60. சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ புகழூர் கல்வெட்டு. கேள்வி 61. சேரர் நாணயங்களில் பொறிக்கப்பட்டவை. சேரர் நாணயங்களில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் ஏ ஒரு புறம் யானை, மறுபுறம் அங்குசம் வில். கேள்வி 62. சரியானதை தேர்ந்தெடு. 1 சங்ககால சமூகத்தில் வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. 2 ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டனர். ஆப்ஷன் ஏ 1 சரி 2 தவறு. சாரி, 1 சரி 2 சரி. 1 2 இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி 1 2 சரி. கேள்வி 63. எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் தாளிகளுடன் நெல் கிடைத்துள்ளது? எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் தாளிகளுடன் நெல் கிடைத்துள்ளது? ஆப்ஷன் சி பொருந்தல். கேள்வி 64. இரும்பு உருக்கு உலைகள் எங்கு காணப்பட்டன? இரும்பு உருக்கு உலைகள் எங்கு காணப்பட்டன? ஆப்ஷன் சி கொடுமணல் குட்டூர். கேள்வி 65. பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? ஆப்ஷன் டி பட்டணம். கேள்வி 66. தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பெரிப்ளஸ். கேள்வி 67. தவறானதை தேர்ந்தெடு. 1 ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான வங்கக்கடலை கடந்து தமிழக கடற்கரைகளுக்கு வந்தன. 2 மிளகு போன்ற நறுமணப் பொருட்களும் யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் ஏற்றுமதி ஆயின. 3 தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இதில் தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 68. சங்ககால செய்யுள்களை பொருண்மை அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? சங்ககால செய்யுள்களை பொருண்மை அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் ஏ 2. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருப்பாங்க. புக்கில் சும்மா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி எத்தனை வகைகளாக பிரிக்கலாம், எத்தனை அடிப்படை நிலைகள் உள்ளன, அந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிம்பிள் கொஷின் கேட்டுருவாங்க. நீங்கள் அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸையும் டீப்பாக படிச்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸும் புக்கில் தான் இருக்குது. எல்லாமே சும்மா ஒரு லைனாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அதை படிச்சுக்கணும். கேள்வி 69. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கு இருந்துள்ளன? கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கு இருந்துள்ளன? ஆப்ஷன் டி அரிக்கமேடு, குடிக்காடு. கேள்வி 70. சோழர்கள் டேஷ் வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர்? சோழர்கள் டேஷ் வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர்? ஆப்ஷன் சி சதுரம். கேள்வி 71. 2024-25 ஆய்வறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது? 2024-25 ஆய்வறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது? ஆப்ஷன் டி 17%. கேள்வி 72. 2024-25 நிதியாண்டின்படி எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் புதிதாக போடப்பட்டுள்ளன? 2024-25 நிதியாண்டின்படி எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் புதிதாக போடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி 10,660 கிலோமீட்டர். கேள்வி 73.
வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதார நிலை. வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதார நிலை. ஆப்ஷன் சி மூன்றாவது. கேள்வி 74. தேசிய புள்ளியியல் அலுவலகம் அதாவது NSO 2025-26 நிதியாண்டிற்கான இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கும் என கணித்துள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் 2025-26 நிதியாண்டிற்கான இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கும் என கணித்துள்ளது. ஆப்ஷன் ஏ 7.4%. கேள்வி 75. ஒரு நாட்டின் GDP கணக்கீட்டில் அடிப்படை ஆண்டு என்பது மிக முக்கியமானது. தற்போது இந்தியாவின் GDP கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டு எது? ஒரு நாட்டின் GDP கணக்கீட்டில் அடிப்படை ஆண்டு அதாவது பேஸ் இயர் என்பது மிக முக்கியமானது. தற்போது இந்தியாவின் GDP கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டு எது? ஆப்ஷன் பி 2011-12. டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் தேடி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கேள்வி 76. தமிழ்நாடு எந்த ஆண்டிற்குள் $1 trillion பொருளாதாரத்தை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது? தமிழ்நாடு எந்த ஆண்டிற்குள் $1 trillion பொருளாதாரத்தை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 2030. 2030 இவ்வளோ வருஷம் கழித்து நடக்கிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எவ்வளோ இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படிங்கிற கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான். அதனால் எதுக்கு என்னென்ன துறைகள் எவ்வளோ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமாக படிக்கணும். கேள்வி 77. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட எத்தனை மடங்கு அதிகம்? 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட எத்தனை மடங்கு அதிகம்? ஆப்ஷன் பி 1.7 மடங்கு. இதே மெத்தடில் டிஎன்பிஎஸ்சி பழைய கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெத்தடில் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்குறாங்களோ அந்தந்த மாதிரி கொஷின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். கேள்வி 78. 2026 படி சூரிய சக்தி உற்பத்தி திறனில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? 2026 படி சூரிய சக்தி உற்பத்தி திறனில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? ஆப்ஷன் டி 4வது இடம். கேள்வி 79. 2024-25 நிதியாண்டின் படி இந்தியாவின் GDP வளர்ச்சி. 2024-25 நிதியாண்டின் படி இந்தியாவின் GDP வளர்ச்சி. ஆப்ஷன் பி 6.5%. கேள்வி 80. 2024-25 நிதியாண்டின் படி அரசின் மொத்த செலவினம் எவ்வளவு? 2024-25 நிதியாண்டின் படி அரசின் மொத்த செலவினம் எவ்வளவு? ஆப்ஷன் சி 47.16 லட்சம் கோடி. கேள்வி 81. இந்தியாவின் GDPயில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இந்தியாவின் GDPயில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? ஆப்ஷன் சி 9.21%. கேள்வி 82. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்வதில் இந்தியா பெற்றுள்ள இடம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்வதில் இந்தியா பெற்றுள்ள இடம். ஆப்ஷன் டி 4வது இடம். கேள்வி 83. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. கேள்வி 84. 2025 ஆண்டில் எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி உலக அளவில் இந்தியா 4வது பெரிய பொருளாதாரம் ஆகும்? 2025 ஆண்டில் எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி உலக அளவில் இந்தியா 4வது பெரிய பொருளாதாரம் ஆகும்? ஆப்ஷன் சி ஜப்பான். கேள்வி 85. பொறுத்துக. 2024-25 படி காலாண்டு வாரியான வளர்ச்சி. ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. முதல் காலாண்டு 6.5%,
இரண்டாம் காலாண்டு வந்து 5.6%, மூன்றாம் காலாண்டு வந்து 6.2%, நான்காம் காலாண்டு வந்து 7.4%. ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 86, டாலர் மதிப்பில் இந்தியாவின் ஜிடிபி. டாலர் மதிப்பில் இந்தியாவின் ஜிடிபி. ஆப்ஷன் சி 3.91 ட்ரில்லியன் டாலர். கேள்வி 87, துறை வாரியான வளர்ச்சியில் முதலிடம் பெறும் துறை. துறை வாரியான வளர்ச்சியில் முதலிடம் பெறும் துறை. ஆப்ஷன் சி கட்டுமானத்துறை. கேள்வி 88, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த துறை அதிக பங்களிப்பை வழங்குகிறது? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த துறை அதிக பங்களிப்பை வழங்குகிறது? ஆப்ஷன் பி சேவைத்துறை. கேள்வி 89, ஜிடிபி பங்களிப்பில் இந்திய மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஜிடிபி பங்களிப்பில் இந்திய மாநிலங்களுக்கிடையே தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி இரண்டாவது. கேள்வி 90, 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிஎஸ்டிபி growth எவ்வளவு? 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? ஆப்ஷன் டி 11.19%. கேள்வி 91, வெம்பக்கோட்டை டேஷ் ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. வெம்பக்கோட்டை டேஷ் ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி வைப்பாறு. கேள்வி 92, இரும்புக்கால வாழ்விடமாக இருக்கலாம் என கருதப்படுவது. இரும்புக்கால வாழ்விடமாக இருக்கலாம் என கருதப்படுவது. ஆப்ஷன் பி கீழ்நமண்டி. கேள்வி 93, இந்தியாவின் முதல் ஆன்சைட் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் ஆன்சைட் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். கேள்வி 94, இந்திய கடல்சார் தொழில்நுட்ப கழகம் என்பது. இந்திய கடல்சார் தொழில்நுட்ப கழகம் என்பது. ஆப்ஷன் சி NIOT. கேள்வி 95, பொறுத்துக. கீழடி. கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் தான். வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் தான். கீழ்நமண்டி திருவண்ணாமலை, மலையூர் புதுக்கோட்டை. நாலுமே வந்து சேமாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. கேள்வி 96, தொகுதிகள் மறுவரையறை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யார்? தொகுதிகள் மறுவரையறை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யார்? ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி. கேள்வி 97, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தம் எது? நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தம் எது? ஆப்ஷன் டி 106வது சட்ட திருத்தம். கேள்வி 98, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திய முதல் நகரம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திய முதல் நகரம். ஆப்ஷன் பி சண்டிகர். கேள்வி 99, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தமிழராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தமிழராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ வி ராமசுப்பிரமணியம். கேள்வி 100, 16வது நிதி ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? 16வது நிதி ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி அரவிந்த் பணக்காரியா. அவ்வளோதான், 100 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் எழுதிட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் 2க்கான என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சிந்துவெளி நாகரிகம் வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் வந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அடுத்து வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இது வந்து 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து MSME தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கேள்விகள் கேட்டிருக்கோம்.
இதுதான் இந்த 5 லெசன் வச்சு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் 2 வந்து போட போகிறோம். அதனால் ஒவ்வொரு லெசன்ஸ் தான் ஒவ்வொரு புக்லேயும் கொடுத்துருக்கோம். ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் படிச்சுட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் தொடர முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.